நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நம்முடைய வழிபாட்டுக்கு தொடக்கமாக கிறிஸ்துவ கீர்த்தனையில் 219வது கீர்த்தனை, நித்தம் முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்தம் வளர நித்தம் முயல் மனமே என்கிற பாடலை இணைந்து பாடுவோம். தொழுது கொள்வோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் முதுமகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும்.
ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை, நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். அந்த நம்பிக்கையோடு நம்முடைய பாவங்களை நாம் ஜெப நிலையிலே பாடகர் குழுவோடு இணைந்து பாவறிக்கை பாடலை பாடி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். பாவிகளையும் அங்கீகரிக்கும் மாசில்லாத இயேசுநாதனே, உந்தனிடம் வந்துளமே உருகியாழுதமாது முந்தி நீங்க செய்த பாவம் முழுதும் போரு தயன்றோ பாதகங்கின் வீணை தீரையா திருவாகரானின் பாடு நீனை வெண்ணை சேரையா. சின்ன பின்னம் செய்ய வல்லவே பந்தமூர உந்தனால பாகமூற்ற கல்வனை விந்தையூர வேரச்சீத்த வேதனையா வேதமாயி பாதகன் வீணை தீரையா திருவாகரானின் பாடு நீனை வெண்ணை சேரையா. பாதகன் வீணை தீரையா திருவாகரானின் பாடு நீனை வெண்ணை சேரையா.
உலகற்றவே சிறந்த சேனுலகி நீமை விட்டு பூதல பூகந்து வந்த புண்ணியனே சுதேவா பாதகன் என் வீணை தீரையா திருபாகரானின் ஆடு நீனை என்னை சேரையா. இரண்டாவது பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவத்தின் நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக, ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் நாம் முறையாக வாசிக்க கேட்போம். இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 119, வசனங்கள் 33 முதல் 48 வரை. சங்கீதம் 119, வசனங்கள் 33 முதல் 48 வரை. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தியை விலக்கியருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது இரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்வேன். உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயின்று நீக்கிவிடாதையும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். பாடம் முடிந்தது. திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு 2 அரசர்கள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. திருவிவிலியம் 2 அரசர்கள் அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 15 வரை.
ஆண்டவர் எலியாவை சுழல் காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்தபொழுது எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து புறப்பட்டு சென்றனர். எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். எலிசா அவரை நோக்கி, வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவிடம் வந்து, ஆண்டவர் இன்று உம் தலைவரை உம்மிடமிருந்து எடுத்து கொள்ளப் போகிறார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், எனக்கு தெரியும், அதை பற்றி பேச வேண்டாம் என்று கூறினார். எலியா அவரை நோக்கி, எலிசா, ஆண்டவர் என்னை எரிகோ நகருக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேல் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் எரிகோவுக்கு சென்றனர். அப்பொழுது எரிகோவில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவை அணுகி, ஆண்டவர் இன்று உம் தலைவரை உம்மிடமிருந்து எடுத்து கொள்ளப் போகிறார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், எனக்கு தெரியும், அதை பற்றி பேச வேண்டாம் என்றார். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலைவில் நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர். அவர்கள் அக்கரைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்து கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்து கொள்ளப்படும்போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழிநடந்து செல்கையில், இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழல் காற்றில் விண்ணகத்திற்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தாய், என் தந்தாய், இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து 2ஆக கிழித்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர், எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் 2ஆக பிரிய எலிசா அக்கரைக்கு சென்றார். எரிகோவில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் தம் கண் முன்னால் நிகழ்ந்தவற்றைக் கண்டு, எலியாவின் ஆவி எலிசாவின் மீது இறங்கியுள்ளது என்று கூறி அவர்கள் அவரிடம் வந்து அவர் முன் தரையில் வீழ்ந்து வணங்கினர். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக.
நோக்கி கர்த்தாவே இரண்டாம் பாடமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 முடிய வாசிக்க கேட்போம். தீத்து 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை வாசிக்க கேட்போம். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமுள்ளவர்களுமாயிருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாயிருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பால்ய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாயிருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாயிருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருக்கவும் நீ புத்தி சொல்லி, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கொடாதிருப்பாயாக என்றார் என்பதே. பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 துவங்கி 30 வரை வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 துவங்கி 30 வரை வாசிக்க கேட்போமாக.
இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடு சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான ஆயினோம் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கரையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று தான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியே உடையவனே மணவாளன், மணவனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. உரைக்காக ஆயத்தப்படுவோம்.
ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே எப்பொழுதும் உமக்கு பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவரையும் மீண்டும் உங்களை வாழ்த்தி இந்த தொலைக்காட்சி வழியாக நடைபெறுகிற இந்த ஞாயிறு வழிபாட்டிலே உங்களை வரவேற்று கடவுளுடைய அருள்வாக்கை இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளின் துணை கொண்டு நாம் சிந்திக்க உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். தென்னிந்திய திருச்சபை ஒழுங்குபடி இந்த ஞாயிறுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். அதனுடைய தலைப்பாக சீடத்துவத்தின் சாட்சி, டிசைபிள்ஷிப் ஆஸ் விட்னஸ், சீடத்தினுடைய சாட்சி என்கிற தலைப்பின் கீழ் இந்த திருமறை பகுதிகளை இந்த நாளில் சிந்திக்க நான் அனைவரையும் அழைக்கிறேன். கிறிஸ்துவ போதனைகளில் உயர்வானது, மேலானது சீடத்துவம். அதுதான் நம்முடைய இந்த நாளில் கால் டு வர்ஷிப் என்கிற இந்த சிந்தனைக்கு டிசைபிள்ஷிப் அஸ் எ விட்னஸ், சீடத்துவத்தினுடைய சாட்சி என்கிறதை கிறிஸ்துவ போதனைகளில் உயர்வானது, மேலானது சீடத்துவம் என்று சொல்லப்படுகிறது. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 இடங்களிலே ஒரு செய்தியாக சொல்லியிருக்கிறார். ஒன்று, புறப்பட்டு போங்கள், சகல ஜனங்களையும் சீடராக்குங்கள். இது மத்தேயு 28:19 இருப்பது. இன்னொன்று, அவர் பரமேறுவதற்கு முன்னதாக கடைசியாக கொடுத்த கட்டளை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அப்படி பலனடைந்தால் எருசலேம் தொடங்கி உலகத்தின் முடிவு பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதை மத்தேயு 28:20 இருக்கிறது. இதோ உலகத்தின் முடிய பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஆனால் அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சீடராக்குங்கள், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இவை இணைத்தது தான் டிசைபிள்ஷிப் ஆஸ் எ விட்னஸ், சீடத்துவத்தின் சாட்சி என்பது. இது குரு சிஷ்யன் என்பதை குறித்து நிறைய கதைகள், நிகழ்வுகள், வரலாறுகள், பல்வேறு சமய போதனைகள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு திருமறை அடிப்படையில் நம்முடைய விரிவாக்கப்பட்டிருக்கிற குடும்பமாக இருக்கிற திருச்சபை, நாம் கிறிஸ்துவ அடையாளம், இவைகளை கொண்டு நாம் வாழும் இந்த சமூகம் இன்றைய சீடராக்குங்கள், சீடரின் சாட்சியாக இருங்கள் என்பதனுடைய சிந்தனையை திருமறை சார்ந்து சீடராவோம், சீடராக்குவோம் என்று சொல்லி உங்களோடு கூட இந்த திருமறை பகுதிகளை பைபிள் படிக்கலாம் வாங்க என்று அழைத்து சிந்திக்க விரும்புகிறேன். இதில் நான் முன்வைக்கிற ஒரு 4 கேள்விகள். ஒன்று, சீடத்துவம் என்றால் என்ன? சீடர் என்பவர் யார்? கிறிஸ்துவின் சீடராவது எப்படி? எப்படி கிறிஸ்து இயேசுவினுடைய சீடராக முடியும்?
சீடத்துவத்தின் சாட்சி என்பது என்ன? சீடத்துவம் என்பது குருவை முழுமையாய் பின்பற்றுவது. என்னை பின்பற்றி வாருங்கள் என்று இயேசு அழைக்கிற பொழுது மறு பேச்சு இல்லாமல் அவரை முழுமையாய் பின்பற்றுவது சீடத்துவம். சீடர் என்பவர் கற்றுக்கொள்பவர். One who willing to listen, learn and follow is a disciple. எனவே அந்த வகையிலே இயேசு தன் சீடர்களை என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைத்து அவர்களோடு ஒரு 3.5 ஆண்டுகள் உடன் வைத்திருந்து புறப்பட்டு போங்கள் என்று அவர்களை அனுப்புகிறார். எனவே சீடத்துவம் என்பது பின்பற்றுவது, புறப்பட்டு போவது, வாருங்கள் போங்கள் என்று ஆண்டவருடைய குரல் இருந்தால், அழைப்பு இருந்தால் அதற்கு கீழ்ப்படிவது என்பது. இன்று கிறிஸ்துவின் சீடராவது எப்படி, அல்லது சீடத்துவத்தினுடைய சாட்சி என்பது என்ன என்பதை தான் திருமறையில் சீடத்துவம் என்பது அடிப்படையில் கீழ்ப்படிதல், பின்பற்றுதல். இது ஆபிரகாமிலே தொடங்குகிறது. கடவுள் ஆபிரகாமை அழைத்து, நான் உனக்கு காண்பிக்கும் தூர தேசத்துக்கு போ என்று சொன்ன பொழுது அவன் கீழ்ப்படிந்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதுவே அவனை விசுவாசிகளின் தகப்பனாக மாற்றியது. எனவே என்னை பின்பற்றி வா என்று இயேசு இன்றும் நம்மை அழைக்கிறார். இதனை நான் ஏற்கனவே இதற்கு முந்தின பல அருளுரைகளில் ஜெர்மனி நாட்டிலே வாழ்ந்த டிட்ரிச் பான்ஹோஃபர், ஒரு செமினரியினுடைய தலைவராகவே இருந்தவர், ஹிட்லர் காலத்தில் 1945 அவர் தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அவர் 1937 த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீடத்துவத்தினுடைய விலை என்று ஒரு அருமையான புத்தகத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதுதான் அந்த புத்தகம், சீடத்துவத்தினுடைய விலை. இதை டிட்ரிச் பான்ஹோஃபர் எழுதுகிற பொழுது ஆபிரகாமிலிருந்தே தொடங்கி இயேசுனுடைய மலை பிரசங்கத்தில் அதை மையமாக வைத்து நற்செய்தி நூட்களில் சீடத்துவத்தினுடைய விலை என்ன என்பதை அவர் பல்வேறு விதங்களில் விவாதிக்கிறார். அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். நிறைய பேர் வாசிக்கிறவர்கள் இருக்கிறீர்கள் என்பதனால் இதை அறிமுகம் செய்கிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே சீடராவது கடவுளுக்கு கீழ்ப்படுவது என்பதிலிருந்து டிட்ரிச் பான்ஹோஃபர் நீதிக்காக துன்புறுதல் இயேசுவின் சீடராவதில் இருக்கிற சாட்சி, the discipleship as a witness, நீதிக்காக துன்புறுதல் இயேசுவின் சீடராக இருப்பதற்கான அத்தாட்சி, சாட்சி என்று அவர் சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு சீடத்துவத்தினுடைய சாட்சி என்று நாம் சொல்லுகிற பொழுது யோவான் நற்செய்தி நூல் 8:31 இயேசு தம்மை விசுவாசித்த யூதரை பார்த்து, நீங்கள் என் வார்த்தையில் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே நீங்கள் என் சீடர்களாய் இருப்பீர்கள். யூதர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என் வார்த்தையில் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீடர்களாக இருப்பீர்கள். யோவான் 13:35 நீங்கள் என் சீஷர் என்று எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வார்கள் என்று எதனால் என்று சொல்லுகிறார்.
ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் என் சீடர்களாயிருப்பீர்கள். நீங்கள் என் சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எப்படி என்றால், நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் நீங்கள் என் சீடர்கள் என்று எல்லாரும் அதனால் அறிந்து கொள்வார்கள். அப்போஸ்தலர் 11:26 சீடர்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்கிற பெயர் முதல் அந்தியோகியாவில் வழங்கிற்று. யார் சீடராக இருப்பாங்க? நீங்கள் சீடர்ன்றதை மற்றவங்க எப்படி அறிந்து கொள்வாங்க? சீடர்கள் எப்பொழுது கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள். ரொம்ப இதனுடைய தொடர்ச்சி. இப்போது ராட்சபர் மெமோரியல் சர்ச் மெம்பர்ஸ் சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. இப்பொழுது நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களுக்கு சீடர்கள் என்கிற பெயர் எப்பொழுது வரப்போகிறது? டிசைபிள்ஷிப் பற்றி திருச்சபை அதிகமாக பேசுவதே இல்லை, அதை குறித்து விவாதிப்பதும் இல்லை. ஆனால் அது ஒரு முக்கியமான ஒரு அழைப்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டளை. புறப்பட்டு போங்கள், சகல ஜனத்தாரையும் சீடராக்குங்கள் என்பது ஒரு கட்டளை. எனவே இந்த அருளுரையில் திருச்சபை, the universal church, நீங்கள் whatever the denomination you belong, we are all members of the church. Our identity is Christian identity, if it's so. அப்படின்னு வருகிற பொழுது திருச்சபை சீடத்துவத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் சீடராக வேண்டும், நாம் சீடர்களை உருவாக்க வேண்டும், அதற்கான கற்பித்தலில் நாம் ஈடுபட வேண்டும். The teaching of the church about discipleship is need of the hour என்று இன்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். To follow Jesus, இயேசுவை பின்பற்றுதல் என்பது சீடராவது என்பதை நாம் விசுவாசித்து நம்பிக்கை வைத்து நாமே வாலண்டரியாக விரும்பி கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்று கிறிஸ்துவை பின்பற்றுவது சீடராவது. இயேசுவே நம்மை நீ என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிற அழைப்பும் நமக்கு உண்டு. அது சீடர்களுக்கு இருந்தது போல இன்னைக்கு எனக்கும் ஒரு லீடிங் இருக்குது. ஐ மஸ்ட் கிவ் அப் எவ்ரிதிங் அண்ட் ஃபாலோ ஜீசஸ் என்று தங்களுக்குரியவைகளை, தங்களுக்கு இருக்கிற பொசிஷனை விட்டுட்டு இன்னொரு நிலைக்கு ஊழியத்துக்கு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சீடர்களாக மாறுகிறார்கள். அப்படியானா சீடராயிருப்பது என்பது என்ன என்று பார்த்தால், நான் லூக்கா 9ஆம் அதிகாரம் 57 முதல் 62 வரை இருக்கிற ஒரு அருமையான பகுதி. அதை நான் முழுமையாக விளக்கிறதுக்கு போல நமக்கு தெரிந்தது. அவர் பயணத்தில் போய்கொண்டே இருக்கிறார். ஒருவர் அவரிடத்திலே வந்து, நீர் எங்கே சென்றாலும் உம்மை நான் பின்பற்றி வருவேன், நான் உனக்கு சீடராக உன் பின்னால் வருவேன் அப்படின்றார். இயேசு ஒரு பதில் சொல்கிறார். பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அவன் வரல. அடுத்த ஆள் கூப்பிட்டு, நீ என்னை பின்பற்றி வா, அவன் எங்கள் அப்பா செத்துட்டாரு, அவர் போய் நான் அடங்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்றான். வேறொருவனை பார்த்து நீ என்னை பின்பற்றி வான்னு சொன்னால், நான் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்றான். இயேசு 62வது வசனத்தில், கலப்பையின் மீது கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் இல்லை என்று சொல்லுகிறார். நாம்
டு பி எ டிசைபிள், டு மேக் டிசைபிள் என்கிறதிலே கிறிஸ்துவ திருச்சபையினராக, திருச்சபைங்கிற குடும்பமாக இயேசுவின் சீடர்களாவோம் என்கிற அழைப்பு இந்த நாளினுடைய செய்தி. பழைய ஏற்பாட்டில் சீடத்துவம் ஏதோ புதிய ஏற்பாட்டுக்குரியது என்பதல்ல. அது நம்முடைய பண்பாட்டிலும் பழக்க வழக்கங்களிலும் குரு சிஷ்யன் முறையிலும் இருக்கிற ஒன்று. ஒருவேளை இன்று அது ஆசிரியர் மாணவர் என்று மாறியிருந்தாலும் அது இருக்கிற ஒன்று. பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக இன்றைய பகுதியில் 2 ராஜாக்கள் 2 முதல் 15 வசனங்களில் எலியா எலிசா, குரு சீடன் என்கிறது நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருக்கிறது. ஒரு நாள், அதாவது எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்படும்படியான நாள் வந்த பொழுது அவர் அவனுடைய எலியாவினுடைய சீடனாக இருக்கிற எலியாசை பார்த்து, நீ இங்கேயே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் போகும்படி என்னை அனுப்புகிறார். அதற்கு எலிசா, உம்மை விடுகிறதாக இல்லை, கர்த்தருடைய ஜீவன் மேலும் உம்முடைய ஜீவன் மேலும் ஆணை, நான் உங்களை விட மாட்டேன், நான் கூட தான் வருவேன் அப்படின்னு. அப்போ பக்கத்தில் இந்த தீர்க்கர்கள்லாம் சொல்கிறாங்க, யோ உனக்கு தெரியுமா, எலிசா கிட்ட சொல்கிறாங்க, உம்முடைய தலைவரை இன்று கடவுள் எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பது உமக்கு தெரியுமா? எலிசா சொல்கிறான், எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு. இது அப்படியே 3 முறை நடக்கிறது. எலியா பெத்தேல் போக வேண்டும் என்று சொல்கிற பொழுதும், நான் எரிகோவுக்கு போக வேண்டும் என்று சொல்கிற பொழுதும், நான் யோர்தானுக்கு போக வேண்டும் என்று சொல்கிற பொழுதும் இது அப்படியே நடைபெறுகிறது. இங்கேயே இரு என்று அவர் சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு இவன் சொல்ல, தீர்க்கதரிசிகள் எல்லாம் உங்கள் தலைவரை எடுத்துக்க போகிறார் கடவுள் தெரியுமா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருன்னு சொல்ல, இதை நடக்குது. கடைசியாக யோர்தானில் அவர் எடுத்துக்கொள்ளும்படியான இடம் வந்த பொழுது, நேரம் வந்த பொழுது, எலியா எலிசாவை பார்த்து கேட்டார், நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன, நீ கேள். ஏதாவது என்கிட்ட நீ கேட்கணும்னா, நான் உனக்கு செஞ்சுட்டு போனோம் அப்படின்னு கேட்கணும்னா என்கிட்ட கேள். அவன் எவ்வளோ பெரிய குருவை மிஞ்சின சீடன் அப்படிங்கிறது, உன்னிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வேண்டும், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வேண்டும். சரி, நீ அரிதான ஒன்றை கேட்டாய், நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னை நீ பார்க்கக்கூடுமே, ஆனால் நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். அவர் எடுத்துக்கொண்ட பொழுது அவன் பார்த்தான். அப்போது எலிசா சொல்கிறான், என் தகப்பனே, என் தகப்பனே, தகப்பனே அப்படின்னு 2 முறை அழைத்து, நீர் இஸ்ரவேலருக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவராயிற்றே என்று அவன் புலம்பினான், அழுதான். அவன் நமக்கு தெரியும், எலிசா தான் இஸ்ரவேலில் குஷ்டரோகத்தையே சுகப்படுத்தணும். அது சீரியா தேசத்து நாகமானுடைய குஷ்டரோகத்தையே சுகப்படுத்தினவன் எலிசா என்று தெரியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வல்லமையுள்ள பல நிகழ்ச்சிகள் இருக்கு. தீர்க்கதரிசியாக அவர் விளங்கினார். ஒரு குருவினிடத்திலே கீழ்ப்படிந்து ஒரு சீடனாக இருப்பது என்பது நம்மை நாம் வளர்த்து கொள்வதும் நாம் பிறருக்கு பயன்படுவதும் இந்த பழைய ஏற்பாட்டிலே எலியா எலிசா அந்த நிகழ்ச்சி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். Who can be his disciples? யார் அவருடைய சீடராக இருக்க முடியும் என்று இந்த புத்தகத்தில் நான் குறிப்பிட்டபடி பானாஃபர் சொல்லுகிற சில தகவல்களை அங்கங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். அது ஒன்று, இயேசுவை பின்பற்றுகிறதற்கும் இயேசுவின் சீடராவதற்குரிய ஒரே வழி கீழ்ப்படிதல் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நமக்கு சண்டே ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் டிசைபிள்ஷிப்பில் த வெரி பேசிக்
the very basic thing to be a disciple is obedience. இதை நான் புதிய ஏற்பாட்டில் ஒரு 3 நிகழ்வுகள் இயேசுவின் காலத்தில் அவர்கிட்ட நடந்த நிகழ்ச்சி 3ம் ஒன்று அவர் உதாரணமாக சொன்னதும், இவைகள் எல்லாமே ஏறக்குறைய இயேசுவை சோதிக்கும்படி நியாயசாஸ்திரிகள், பரிசேயர்கள், ஆயக்காரர்கள், வேதப்பாரர்கள் அவரிடத்திலே குறை கண்டுபிடிக்கும்படி அவரோடு கூட கலந்து பேசிய பொழுது அவர் சொன்ன சத்தியங்கள். அதில் ஒன்று மார்க் 10ஆம் அதிகாரம் 46 வசனம் முதல் 52 வரை இருக்கிற பகுதியில் பார்வையற்ற பத்திமை. இந்த நிகழ்ச்சி அவருடைய அன்பை ருசித்தவர்கள் அவரை விட்டு விலகி போக முடியாது, அவரை பின்தொடர்ந்து தான் போக முடியும். யாரெல்லாம் இயேசுவை பின்தொடர்ந்து போகிறார்களோ அவர்களெல்லாம் கிறிஸ்துவின் அன்பை ருசித்தவர்கள். அப்படிங்கிறதுக்கு இந்த பார்வையற்ற பத்திமேயு உதாரணம். அவர் சொல்கிறாரு, அந்த நிகழ்ச்சியில் கொண்டாந்து அவரை முன்னால் நிறுத்திடுறாங்க. அப்போ இயேசு பத்திமேய்கிட்ட கேட்குறார், வாட் யூ வாண்ட் மீ டு டூ ஃபார் யூன்னு கேட்குறார். இங்கிலீஷில் கேட்டாரா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், நான் மீண்டும் பார்வையடைய வேண்டும். அப்போ அதுக்கு அவர் சொல்கிறார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது. உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். வழியிலே இயேசுவின் வழியிலே இயேசுவை பின்பற்றி அவன் அவருடைய பணியை செய்கிறவனாக நின்றான். இது பயனடைந்தவர்கள் பின்பற்ற, இயேசுவை நல்லவர் என்று ருசித்தவர்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த சாட்சி. அவன் பின்பற்றினான், இயேசுவின் சீடனாக அவன் போனான் என்பது. அடுத்தது மார்க் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரை இருக்கிற பகுதியில் ஒரு இளைஞன், வாலிபன், ஆனால் அவன் நியாயசாஸ்திரி. இயேசுவை சோதிக்கும்படி அவன் அவரிடத்தில், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்குறான். இது இங்கே இதே மாதிரி லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தில் நியாயசாஸ்திரி இயேசுவை சோதிக்கும்படி எனக்கு பிறன் யார் என்று கேட்குறான். அந்த கேள்விக்கு அவர் நல்ல சமாரியம் கதையை சொல்கிறார். இந்த கேள்விக்கு அவர் அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையே அவங்கிட்ட ரீகலெக்ட் பண்ண சொல்லி அதுக்குரிய அப்ளிகேஷனை அவர் கொடுக்குற ரொம்ப ஆழமான திருமறை பகுதி. அந்த வாலிபன் நித்திய வாழ்வை, ஜீவனை சுதந்திரத்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என அவன் கேட்டதற்கு, நீ கற்பனைகளை அறிந்திருக்கிறாயா, அதை கை கொள்கிறாயா என்று கேட்குறான். அவன் சொல்கிறான், நான் சின்ன வயசுலேருந்து அதை நான் கடைப்பிடிக்கிறேன். வெரி குட். உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இப்போ தான் எல்லாம் எனக்கு தெரியும்னு அவரை சோதிக்கும்படி வந்ததுக்கு அவனுக்கு பதில் சொல்கிறார். உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ ஐஸ்வர்யவானாய் இருக்கிறாய், அதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா, அப்பொழுது நீ நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனை நீ கண்டடைவாய் என்று அவர் சொல்லுகிறார். அவன் ஐஸ்வர்யவானாய் இருந்ததினால் மனமற்றவனாய் திரும்பி போனான். அவன் பணக்காரனாய் இருந்ததினால், அது அவனுக்கு அத்தியாவசியமாக இருந்ததினால் அவன் இயேசுவின் சீடனாகிற, இயேசுவை பின்பற்றுகிற அந்த வாய்ப்பை அவன் தவறவிட்டான். இங்கே இன்னொருவன் அதை பற்றி கொண்டான் என்பதற்கு, எனக்கு பிறன் யார் என்று இன்னொரு நியாயசாஸ்திரி கேட்ட கேள்விக்கு நல்ல சமாரியனுடைய கதையை லூக்கா 10 25 29 பகுதியில் நம்ம கேட்டோம்னா,
அந்த சமாரியன் மனதுருகி கிட்டே போய் அவனுடைய காயத்தில் எண்ணெயை பூசி சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்து தன் கையில் இருந்த காசையும் கொடுத்து இவனை பார்த்து கொள்ளுங்கள் என்றும் கேட்டு நான் திரும்ப வருகிற பொழுது மீதியை கொடுப்பேன் என்று உறுதியும் சொல்லுகிறான். எனவே இந்த இரண்டிலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று அவனிடத்தில் சொல்லுவது நித்திய வாழ்வை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்கிற எந்த தேடலும் இல்லாத சமாரியன் நித்திய வாழ்வை சுதந்திரித்து கொண்டான் என்று அவர் சொல்லுகிறார், நியாயசாஸ்திரிக்க சொல்லுகிறார். அப்போது சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துவிட்டு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்பது இந்த இடத்துல அந்த பணக்காரன் இடத்துல அவர் சொல்லுகிற செய்தி வாலண்டரி பாவர்ட்டி. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் கண்டு விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இவன்தான் பிறனாக இருந்தான், நீயும் பிறனாக இரு. ஆக நல்ல சமாரியன் கதையில் இயேசுவின் போதனை என்று பார்க்கிற பொழுது ஆசாரியனும் லேவியனும் கடவுளின் ஆலயத்திலே பணியாளர்கள், சதா கடவுளையே சிந்தித்து கொண்டிருக்கிறவர்கள், அவருடைய பணியை செய்யக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் சீடராக இருக்கவில்லை என்று இயேசு சொல்லாமல் சொல்லுகிறார். காரணம், ஆசாரியனும் லேவியனும் ஏழைக்கு உதவ வேண்டும் என்றும் ஆபத்தில் இருந்தவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதும் எங்களுடைய வேலை இல்லை என்று இருந்தார்கள். இயேசுவின் சீடனாகிறவனுக்குடைய வேலை நீ அடுத்தவனுக்கு பிறனாய் இருப்பது, பிறன் உன்னை போல் பிறனை நேசிப்பது என்பது. எனவே நாம் கூட சபமணியம்மா கிராம சபையில் உபதேசியாரா அல்லது பெரிய கோயிலுங்களில் ஆயரா அல்லது பேராயரா அல்லது பிரதம பேராயரா கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக நாம் இருந்தாலும் நாம் எல்லாருமே இயேசுவின் சீடராக முடியுமா அப்படின்னா முடியாது. நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதினாலேயே கிறிஸ்துவின் சீடராய் இருக்க முடியாது. இட் இஸ் பர்சனல் டிக்ளரேஷன், இட்ஸ் அ பர்சனல் டெடிகேஷன், இட் இஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போது டு பி எ டிசைபிள், டு மேக் எ டிசைபிள் என்பது ஆசாரியனும் லேவியனும் செய்யாததை சமாரியன் செய்தான், சமாரியன் இயேசுவின் சீடனாக இருந்தான். கடவுளின் பணியை செய்கிற ஆசாரியனும் லேவியனும் கடவுளின் சீடராக இல்லை என்பது இங்கே தெளிவாக அவர் சொல்லுகிறார். ஆகமத்தில் ஆசாரியனாயிரு, லேவியனாயிரு, ஆனால் சமாரியனாகவும் இரு என்பதை இங்கே அவர் சொல்லுகிறார். எனவே நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சிலருக்கு சீடர்கள் இருந்தார்கள், சிலருக்கு ஃபாலோயர்ஸ் இருந்தார்கள், அவர்களை பின்பற்றுகிறவர்கள் இருந்தார்கள். அதாவது இந்த இறையியலாளர்கள் சொல்வது, மனிதனாயிருப்பது மனிதனை மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஆதரவாக இருப்பது, தோழமையாக இருப்பது, உதவியாக இருப்பது, ஒத்தாசையாக இருப்பது, உடன் இருப்பது என்பதில் இந்த சீடத்துவம் அடங்கி இருக்கிறது. அப்படி இருக்கிறவன் தான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று அந்த நியாயசாஸ்திரி கேட்ட கேள்விக்கு அவர் பதிலாக இதை சொன்னாலும், கற்பனைகளை காட்டிலும் நம் கையில் இருக்கிற திருமறை உன்னதமானது, இதுதான் போதனை. இவைகளை காட்டிலும் ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அது சீடத்துவத்தின் சாட்சியாக மாறும், நாமும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்கிறதற்கு உதவியாக இருக்கும். ஆக எப்படி இயேசுவுக்கு சீடர்கள் இருந்தார்களோ அதே மாதிரி இன்றைக்கும் நம் மத்தியில் வாழ்ந்த பலருக்கு சீடர்கள் என்று சொல்லவில்லை என்று சொன்னாலும்
அவர்களை பின்பற்றுகிறவர்கள் ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க. அப்போது சமீபத்தில் நான் வாசித்து கொண்டிருந்த ஒரு புத்தகம், அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த புத்தகம் புனித பிறவியர் என்கிற இந்த புத்தகம் நம்முடைய திருச்சபை உறுப்பினர் கு கண்ணன் அவர்கள் எழுதியது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த புக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்னை தெரசா இருக்கிறாங்க, அன்னை ஐடாஸ்கடர் இருக்கிறாங்க, அயோத்திதாசர் பண்டிதர் இருக்கிறார். இவங்க புனித பிறவியர் என்று நம்முடைய திருச்சபை உறுப்பினர் ஒருவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர் மிஷன் காம்பவுண்டில் தான் குடியிருக்கிறாரு. ஒரு தமிழ் ஆசிரியராக தன்னுடைய பணியை கேஜிஎஃப்பில் துவங்கி பின் ரயில்வே துறையில் அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்று இப்பொழுதும் கர்நாடகா கேஜிஎஃப்பில் தமிழ் சங்கத்தினுடைய செயல் உறுப்பினராக ரொம்ப ஆக்டிவ் மெம்பராக இன்று வரை அவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் வளர்ச்சிக்கு உழைக்கிறவராக அவர் இருக்கிறார் என்று நான் அவரை அறிந்து அவரை சந்தித்து அவர் எழுதின அந்த 3 புத்தகங்களையும் கொண்டு வந்து வாசித்து பார்த்தேன். அதுபோக அவர் கவிதை, கட்டுரை, இந்த விதமான புத்தகங்கள் எழுதி தமிழ் வளர்ச்சிக்கு அவர் பெருமை சேர்த்துள்ளார் என்று அறிந்து மகிழ்ந்து கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தினேன். அது மாத்திரமல்ல, திருவிகா, அண்ணா, கலைஞர், பேராசிரியர் போன்ற சான்றோர்களின் பாராட்டையும் அவர் பெற்றவர் என்று அறிந்து நான் மகிழ்ந்தேன். அவர் நம்முடைய திருச்சபை உறுப்பினராக இருப்பது மட்டுமல்ல, அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், நம்முடைய குருசேகர குழு உறுப்பினர் அருளானந்தம் அவர்கள் அவருடைய தகப்பனார் அவர் கண்ணன். எனவே சீடத்துவம் என்பது அன்னை ஐடாஸ்கடராக இருக்கட்டும், அன்னை தெரசாவாக இருக்கட்டும், ஒருவேளை பௌத்த மதத்தை தழுவிய அயோத்திதாசர் பண்டிதராக இருக்கட்டும், இவர்களுக்கு ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கு இயேசுவின் சீடர் போன்று அவர்களை சொல்லவில்லை என்று சொன்னாலும், ஃபாலோ மீ என்கிற செயல் ஊக்கத்திலே அநேகர் இன்றைக்கு இவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பது நமக்கான ஒரு நற்செய்தி. எனவே கிறிஸ்துவ சீடத்துவம் என்பது கடவுளுடைய உடன் பணியாளர்களாக இருப்பது. கிறிஸ்துவ சீடத்துவம் என்பது கடவுளின் உடன் பணியாளர்களாக இருப்பது. கிறிஸ்தவம் ஒரு தனி மனிதனுடைய ஆன்மீக ஒழுக்கம் சார்ந்தது, சுய ஒழுக்கம் இதில் ரொம்ப முக்கியம். சீடத்துவத்தில் ஒரு ஆன்மீக ஒழுக்கம் சார்ந்தது என்று அவர்கள் இதை சொல்கிறார்கள். கிறிஸ்துவ சீடத்துவத்தை குறித்து இறையியலாளர்களுடைய பொதுவான கூற்று ஒன்று: இந்த சுவிசேஷ பணியிலும் இந்த தொண்டு ஊழியத்திலும் தன்னை அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டு செயல்பட தூண்டுவது இயேசுவின் சீடராய் இருப்பது என்று சொல்கிறார்கள். இந்த சுவிசேஷ பணியிலும் நற்செய்தியை அறிவிக்கிற பணியிலும் இந்த தொண்டு ஊழியம், ஏழைகள், பசியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், உடல் ஊனமற்றவர்கள், வாழ்விலே வழி தவறி போனவர்கள், இவர்களுக்காக வாழ்கிறவர்கள் தொண்டு ஊழியத்திலும் இந்த சீடத்துவத்தினுடைய இன்ஸ்பிரேஷன் நிற்கிறது என்று சொல்கிறார். இதை டிட்ரிஷ் பான்ஹாஃபர் மத்திய 7 த டீச்சிங் ஆஃப் ஜீசஸ் அப்படிங்கிறதுல இதை மையமாக 7:12 சொல்கிறார். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளையே மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், அதுவே நியாயப்பிரமாணம், அதுவே தீர்க்க தரிசனம். இஃப் யூ ஃபாலோ திஸ் யூ ஆர் டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்கிறார். அதே மாதிரி த டைம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் மத்திய 25 நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிற அந்த பகுதியும் 25:40 இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள், இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யவில்லையோ அது எனக்கே செய்யவில்லை என்று சொல்கிறார். இந்த த டீச்சிங் ஆஃப் ஜீசஸ், த டீச்சிங் ஆஃப் சர்ச் இருக்க வேண்டும். த டீச்சிங் ஆஃப் த சர்ச் இருந்தால் த சர்ச் ஃபாலோஸ் ஜீசஸ். இஃப் சர்ச் ஃபாலோஸ் ஜீசஸ், த டிசைபிள்ஷிப் இஸ் சர்ச்சினுடைய சீடத்துவமாக அது மாறும். எனவே திருச்சபையின் இயேசுவின் சீடத்துவம் உடையதாக செயல்பட வேண்டும். இதை தான் நம்முடைய மிஷனரி இயக்கங்கள் அவங்க வந்தப்போ
ஸ்கூல் தொடங்கினாங்க, ஹாஸ்பிட்டல் தந்தாங்க, உணவு கொடுத்தாங்க, உடை கொடுத்தாங்க, கோதுமை கொடுத்தாங்க, பால் பவுட்ரு கொடுத்தாங்க. மனிதனுடைய தேவைகளில் அவர்கள் உழைத்தார்கள். த மிஷன் ஆஃப் த சர்ச் இதை தான் போதிக்கிறது என்று அமெரிக்கன் ஆர்காட் மிஷனுடைய ஒரு தியாலஜியன், அங்கே நமக்கு அமெரிக்கன் ஆர்காட் மிஷனுக்கு வந்தவர் ரிஃபார்ம் சர்ச் ஆஃப் அமெரிக்காவினுடைய தியாலஜியன் என்று பெயர் பெற்றவர் ரெவரண்ட் டாக்டர் ஐடமன். அவர் மிஷன் ஃப்ரம் த சர்ச் என்று அவர் எழுதின ஒரு புத்தகத்தில் அவர் சொல்கிறாரு, இயேசுவை அறிவிப்பது, திருச்சபை இயேசுவின் சீடத்துவத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிற பொழுது, இயேசுவை அறிவிப்பது, இறை அரசை கட்டுவது, சுசேஷ பணியையும் தொண்டூழியத்தையும் செய்ய உந்துதல் பெறுகிற எவரும் சீடத்துவத்தினுடைய அழைப்பை பெற்றவர்கள் என்று சொல்கிற பொழுது, அது திருச்சபையை உருவாக்குவது, ஆலயங்களை கட்டி எழுப்புவது, திருச்சபை பணியாளர்களை பயிற்றுவித்து பயன்படுத்துவது, ஊழியர்களை எழுப்புவது, தலைவர்களை அடையாளம் கண்டு பயிற்றுவித்து பணி அமர்த்துவது, இவைகளெல்லாம் சீடத்துவத்தினுடைய ஒரு பணி. அதை திருச்சபை செய்ய கடமைப்பட்டிருக்கிறது. சீடத்துவத்தின் சீடராக்கும் பணியை இன்றைய திருச்சபை செய்ய வேண்டும் என்று ரெவரண்ட் டாக்டர் ஐடமன், ஆர்சிஏ மிஷனரி அவர்கள் மிஷன் ஃப்ரம் த சர்ச் என்கிற புத்தகத்திலே அவர் எழுதுகிறார். எனவே சிலுவையில் இயேசு மரித்த பொழுது அவருடன் அவரை பின்பற்றின சீடர்கள் மரித்தார்களா? 2 கள்ளர்கள் தான் மரித்தார்கள். என்னை பின்பற்றி வாருங்கள் என்று மீன் பிடிக்கிறவர்களை மனிதர்களாக பிடிப்பேன் என்று மாற்றுவேன் என்று அழைத்த 12 பேர் சிலுவை அடிவாரத்திலே எங்கே இருந்தார்கள்? ஆனால் அது மனிதம். ஆனால் தெய்வீகம் ஒன்று இருக்கிறது. அந்த தெய்வீகத்தை மனிதம் தேடுகிற பொழுது அதற்கான பாதையாக சீடத்துவம் இருக்கிறது என்று டிட்ரிஷ் பான்ஹாஃபர் எழுதுகிறார். எனவே அதில் அவர் சொல்கிறாரு, சிலுவையில் அவருடைய ஜெபம் மன்னிப்பு தான். அது பொது, எல்லாருக்குமானது என்பதை சீடத்துவத்தினுடைய ஒரு அழைப்புக்கான ஒரு அறைகூவலாக, உந்துதலாக அதை அவர் பேசுகிறார். எனவே சீடத்துவம் இயேசுவின் போதனைகளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டு ஃபாலோ ஜீசஸ், அதை அவர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், டிட்ரிஷ் பான்ஹாஃபர், த ரோட் ஆஃப் பவுண்ட்லெஸ் மெர்சி, எல்லையில்லா கிருபை. அது த ரோட் ஆஃப் பவுண்ட்லெஸ் மெர்சி. டிசைபிள்ஷிப் மீன்ஸ் joy. Discipleship means dedication. அதுவே ஒரு சந்தோஷம், அது ஒரு அர்ப்பணிப்பு என்று அவர் சொல்லுகிறார். எனவே இந்த ஃபாலோ ஜீசஸ், த ரோட் டு பவுண்ட்லெஸ் மெர்சி, எல்லையில்லா கிருபைக்குரிய பாதையாக சீடத்துவம் இருப்பது, இயேசுவை பின்பற்றுவது இருக்கிறது என்கிறத தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியினாலும் கடவுள் நம்மை மீட்டார். எவ்வளோ ஜென்ரலாக இருக்கு. இதை தான் அவருடைய, நான் ஏற்கனவே இன்னொரு பிரசங்கத்தில் சொன்னேன், சர்ச்லெஸ் கிறிஸ்டியானிட்டி, திருச்சபை இல்லாத கிறிஸ்தவம். நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம் அதை. ரிலிஜியன்லெஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, சமயம் இல்லாத ஆன்மீகம். இந்த வசனத்தை தீத்து 3:5 நீங்கள் வாசித்து அதை சிந்திச்சு பாருங்கள். தென்னிந்திய திருச்சபையும் பார்டர்லெஸ் சர்ச் என்று ஒரு விவாதத்தை முன்வைத்து அதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் தான் யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வரை இருக்கிற திருமுழுக்கு யோவானின் இறுதி சாட்சி நமக்கு இன்றைக்குரிய காஸ்பல் ரீடிங். அதை 3 பிரிவாக பிரிச்சோன்னா, முதல் பிரிவு 3ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள். 2வது பகுதி 25, 26 2 வசனங்கள். 3வது பகுதி 27, 28, 29, 30.
இந்த 3 பகுதியாக இதை பிரித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இயேசுவும் அவருடைய சீடர்களும் திருமுழுக்கு கொடுத்தார்கள். அது முடியும் பொழுது அதை வாசித்துட்டா இயேசுவே பேப்டிசம் கொடுத்தாருன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதனுடைய தொடர்ச்சியில் 4:3 வரும்பொழுது, ஞானஸ்தானம் கொடுத்தவர்களோ அவருடைய சீடர்கள், இயேசு இல்லை என்று அங்கே இருக்கும். எனவே அது இன்றைய நாளுக்குரிய விவாதத்துக்குரியது இல்லை. ஆனாலும் இயேசுவும் அவருடைய சீடர்களும் யோவானும் அவருடைய சீடர்களும் ஒரே காலகட்டத்தில் ஒரே பணியை வெவ்வேறு இடங்களிலே செய்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியை தான் அப்போஸ்தலர்கள் பின்தொடர்ந்தார்கள் என்று இந்த இறையியலாளர்கள் இந்த சீடத்துவத்தினுடைய தொடர்ச்சியை அவர்கள், இதை நான் விரிவாக விவரிக்கிறது பதில் சுருக்கமாக நான் அதை சொல்கிறேன். உதாரணமாக இதை தொடர்ந்து வருகிற பகுதி அப்போஸ்தலர் 8 பிலிப்பு அந்த எத்தோப்பியனுக்கு திருமுழுக்கு கொடுக்கிற பொழுது அவங்க 2 பேரும் பேசினே போகிறாங்க. ஒரு ஆறு வந்த உடனே நிறுத்தி அவருக்கு திருமுழுக்கு கொடுத்துட்டு அவர் மறைஞ்சு போகிறார். எத்தோப்பியன் அவர் வழியே போகிறார். அது அப்போது அவர் ஆற்றுல அவர் திருமுழுக்கு கொடுக்கிறார். ஆனால் பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே திருநாளில் அவர்கள் மேலறையில் கூடியிருந்தார்கள். திரளாக மக்கள் பக்கத்தில் அருகிலே கூடியிருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் இவர்கள் பேசுவதை கேட்டார்கள். அந்த நாளில் பேதுரு 3000 பேருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர் ஆற்றுல கொண்டு போய் கொடுத்துருப்பார். அப்போது அதே மாதிரி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் கொர்நேலி வீட்டிலையும் பரிசுத்த ஆவியை பெற்ற, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களுக்கு நாம் திருமுழுக்கை விலக்கி வைக்கலாமா என்று சொல்லி அங்கேயும் ஒரு பெரிய மாஸ் பேப்டிசம் நடப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே சீடர்களின் பணிகளில் ஒன்றாக திருமுழுக்கு இருந்ததை தான் இந்த நாம் குறிப்பிட்ட இந்த நிகழ்வுகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இங்கே வசனங்கள் 25 முதல் 26 வரை இருக்கிற இந்த வசனங்களில் யோவானின் சீடர்களுக்கும் யூதர்களுக்கும் எப்பொழுதுமே ஒரு விவாதம் நடந்து கொண்டே இருப்பது. அதில் ஒன்று சுத்திகரிப்பை குறித்து. இந்த சுத்திகரிப்பு யோவான் சானகன் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை கொடுத்த பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனால் இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் என்பதை இங்கே யோவானுடைய சீடர்களிடத்தில் அவர்கள் அதை கேள்வியாக யோவான் ஸ்நானகனிடத்தில் கேட்கிற பொழுதுதான் யோவான் ஸ்நானகன் இந்த பதிலை அவர் அளிக்கிறார். அதுதான் இங்கே நமக்கு இன்னொரு செய்தியும் என்ன அப்படின்னா, இப்போ விருத்த சேதனம் சுத்திகரிப்புக்கான அடையாளமாக யூதர்களிடத்தில் இருந்தது. பாவ மன்னிப்புக்குரிய அடையாளமாக யோவான் ஸ்நானகன் திருமுழுக்கு கொடுத்தார். இப்போது இயேசுவும் அவருடைய சீடர்களும் திருமுழுக்கு கொடுக்கிறதாக சொல்லப்பட்டது. அது எப்படி அப்படிங்கிற கேள்வியை யோவான் ஸ்நானகனிடத்தில் கொண்டு வந்து கேட்கிற பொழுது என்ன பிரச்சனையை மையமாக வைத்து கேட்கிறார்கள் என்றால், சுத்திகரிப்பு விருத்த சேதனம் யூதர்களில் ஆண்களுக்கு மட்டும் நடந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்கு பிறகு நடக்கிற இந்த திருமுழுக்கு, இந்த ஞானஸ்தானம் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், யூதர்கள், புறஜாதியார் என அனைவருக்கும் உரியதாக இது இருந்ததை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இந்த கேள்வியை அவர்கள் இயேசுவினிடத்தில் ஒரு பிரச்சனையாக எழுப்புகிறார்கள். அதற்கு யோவான் ஸ்நானகனுடைய பதில்தான் இந்த பகுதியினுடைய சிறப்பு. குறிப்பாக 27 முதல் 30 வரை இருக்கிற இந்த பகுதியில் யோவான் ஸ்நானகனுடைய பதில் இயேசுவை குறித்த யோவான் ஸ்நானகனுடைய சாட்சி என்றும், பதில் யோவான் ஸ்நானகன் இயேசுவின் சீடர் என்பதற்கான அத்தாட்சியாகவும் இது இருக்கிறது என்று இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். அது அவருடைய விட்னஸாகவும் இருக்குது, அதான் அவருடைய இந்த பவர்ஃபுல் எக்ஸாம்பிளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதாவது விண்ணிலிருந்து அருளப்பட்டால் ஒழிய அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். A person cannot receive even one thing unless it is given to him or her from heaven என்கிறதை அவர் அது சொல்கிறார். அதை தான் அவர் விலைக்கு சொல்லும் பொழுது, ஒருவேளை இதை நாம் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாமே பரத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டுமா அப்படின்னா,
இல்லை. யூ கேன் கெட் இட் ஃப்ரம் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். யூ கேன் கெட் இட் ஃப்ரம் யுவர் ஓன் டீச்சர். யூ கேன் கெட் இட் ஃப்ரம் யுவர் குரு வென் யூ பிகேம் எ டிசைபிள். இதை தான் இந்த பகுதி சொல்ல விரும்புது. யோவான் 19:10-11 வசனங்களில் இயேசுவை விசாரிக்கிற பிலாத்து இயேசுவின் இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறார். உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அது உனக்கு தெரியுமா, இல்லை அது உனக்கு தெரியாதா என்று கேட்டார். அதற்கு இயேசு யோவான் சானகன் இங்கே சொல்லுகிற பதிலை அங்கே சொல்கிறார். அவர் சொன்ன பதிலை தான் யோவான் சானகன் இங்கேயும் சொல்கிறார். இப்படி தான் அதை நம்ம பார்க்கணும். என்ன சொல்கிறாரு? 11வது வசனம், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாது இருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ரொம்ப இதை சொல்லிட்டு கிறிஸ்துவின் சீடனாக இருந்து அவர் சொல் கேட்டு அவர் சித்தம் செய்யும் பொழுது யோவான் சானகன் சொல்கிறார், இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. எதை சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவின் சீடனாக இருந்து அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார், கடவுள் அதில் மகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் பெருமகிழ்ச்சியே. இந்த மகிழ்ச்சி என்னுள் நிறைந்திருக்கிறது. இதுதான் இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாய் இருக்கிறது. இது யோவான் சானகனால் சொல்ல முடிகிறது. காரணம், அவர் வந்த காரியத்தை நிறைவேற்றி முடித்தார். அவர் வந்த காரியம் இயேசுவை அறிமுகம் செய்வது. எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர். அவருடைய பாதரட்சிகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் கொடுப்பார். நான் அல்ல, அவர்தான் என்பது தான் இந்த பகுதியில் அவர் சொல்ல வருகிற ஒரு பெரும் செய்தியாக அது இருக்கிறது. எனவே இயேசுவின் சீடராக இருக்கும் அனைவருக்கும் யோவான் சானகன் சொல்லுகிற செய்தி, நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதற்கு நீங்களே சாட்சி. 28வது வசனம், நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்ட தூதன். இப்படி நான் சொல்லியிருப்பதற்கு நீங்களே சாட்சி என்பதை அவர் சொல்லுகிறார். எனவே இதை அவர் ரொம்ப கூடுதலாக விளக்கி சொல்கிற பொழுது 29வது வசனம், அதை 2 பகுதியாக 3 பகுதியாக கூட பிரிக்கலாம். முதல் பகுதி 29 முதல் பகுதி, மணவாட்டியை உடையவனே மணவாளன், நான் மணவாளன் அல்ல. இதைத்தான் அவர் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறார். இயேசுவை அவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் இரட்சகர், நான் அல்ல கிறிஸ்து என்பதை, மணவாட்டியை உடையவனே மணவாளன், நான் மணவாளன் அல்ல. திருச்சபை என்கிற மணவாட்டியை உடையவர் மணவாளன் ஆகிய கிறிஸ்து என்பதை இங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். 2வது 29வது வசனத்துடைய 2வது பகுதி, மணமகனின் தோழரோ அவருடைய சீடரோ அவரை பின்பற்றுகிறவர்களோ அவர் அருகில் நின்று, அவருடன் நின்று, அவருக்காக நின்று, அவர் சொல்வதை கேட்டு அவர் செய்ய வேண்டும். இதுதான் திருச்சபை சீடத்துவத்தை அணிந்து கொள்கிற பொழுதும், கிறிஸ்துவர்களாக நாம் சீடர்களாக மாறுகிற பொழுதும், கிறிஸ்துவுடன், கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவில் நின்று நிலைக்க, உழைக்க, சாட்சி பகர வேண்டும் என்பதே டிசைபிள்ஷிப் அஸ் விட்னஸ் என்ற செய்தி இன்று நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தியாகும். எனவே இந்த 30வது வசனம் இன்னும் அதிகமாக, நான் கிறிஸ்து அல்ல என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிவிட்டு அடுத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை யோவான் சானகன் சொல்கிறார். அதை யோவான் 3:30 ரொம்ப அழகாக எழுதுகிறார். அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். அவர் பெருக வேண்டும், நானோ சிறுக வேண்டும். இந்த வசனம் இந்த பகுதிக்கான ஒரு மைய வசனம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது யோவான் ஸ்நானகனும் இயேசுவும் சமகாலத்தில் இருந்த பொழுது இயேசுவை
காட்டிலும் யோவான் சானகனை அதிகமாக பாப்புலராக மக்கள் அறிந்திருந்தார்கள், அதிகமாக பேசினார்கள். எனவே எவ்வளோ சீக்கிரம் தான் வேலையை க்ளோஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அவரை மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதற்காக நான் கிறிஸ்து அல்ல, கிறிஸ்துவை அறிவிக்க வந்தவன் என்று சொல்வதோடு அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். எனவே இதை எழுதுகிற யோவான் சானகனை பற்றி இவ்வளோ விரிவாக எழுதுகிற யோவான், அதனுடைய ரகசியம் என்னன்னா, யோவான் இயேசுவின் சீடராக மாறுகிறதற்கு முன்னால் திருமுழுக்கு யோவானுடைய சீடராக அவர் இருந்தார். அதை யோவான் 1:36-39 இருக்கிற பகுதியில் அவரே அதை சொல்கிறார். எனவே திருமுழுக்கு யோவானுடைய கடைசி சாட்சி, அவர் பெருக வேண்டும், நானே சிறுக வேண்டும். இதற்கு பிறகு அவர் ஒன்றுமே பேசவே இல்லை. இந்த யோவானை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் இந்த ரகசியமான சீடர்களை குறித்து அதிகமாக பேசியவர். ஒருவேளை டிசைபிள்ஷிப் அப்படின்னு காஸ்பிளில் நம்ம மார்க் காஸ்பிளில் தான் மார்க் நற்செய்தி நூலில் தான் நாம் அதிகமாக எடுத்து பேச முடியும். ஆனால் இங்கே இந்த ரகசிய சீடர்களை குறித்து அதிகமாக பேசுகிறதுல யோவான் ரொம்ப கைத்தேர்ந்தவராக இருக்கிறார். உதாரணமாக நிக்கோதேமு இயேசுவை இரவிலே சந்தித்த நிகழ்ச்சி 3ஆம் அதிகாரத்தில் விளக்கிறார். 7ஆம் அதிகாரத்தில் இயேசுவை மறைமுகமாக ஒரு நூற்றுக்கு அதிபதியாக இருந்து யூத குருவானவராக ரபியாக இருந்து இயேசுவுக்காக எப்படி அவர் பரிந்து பேசுகிறார் என்றதை எழுதுகிறார். இயேசுனுடைய மரணத்தில் யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இயேசு மரித்த பிறகு அங்கே அரிமத்தூர் யோசேப்பு கூட இவரை அடக்கம் பண்ணுவதற்குரிய அனைத்து வாசன திரவியங்களையும் வாங்கி கொண்டு நிக்கோதேமு நின்று இருவரும் சேர்ந்து அதை அடக்கம் செய்தார்கள். எவ்வளோ ரகசியமாக இருந்த கிறிஸ்தவர் நிக்கோதேமு அவருடைய மரணத்தில் வெளிப்படையாக பகிரங்கமாக வெளியே வந்தார். இயேசுவின் சீடராக அவர் இருந்தார். எனவே நிறைவாக சீடத்துவனுடைய சாட்சி என்பதை இன்று கிறிஸ்துவின் திருசரீரமாக இருக்கிற திருச்சபையின் சாட்சி ஆக்க வேண்டும். திருச்சபை கிறிஸ்துவின் சீடத்துவத்துக்கான சாட்சியாக மறுரூபமாக வேண்டும். அதில் ஒரு மாற்றம் வேண்டும். தீர்க்கர்கள் காலத்தில் சீடர்கள் இருந்தார்கள், யோவானுக்கு சீடர்கள் இருந்தார்கள், இயேசுவுக்கு சீடர்கள் இருந்தார்கள். உலகத்திற்கு பணி செய்ய இவர்களெல்லாம் உதவியாக இருந்தார்கள். இன்றைக்கு திருச்சபை உலகத்திற்குள் இயேசுவின் சீடராக இருக்க வேண்டும். எனவே அதை இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு சீடர்கள் என்ற பெயர் வந்தது போல, சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது போல, கிறிஸ்தவர்கள் சீடராக பெயர் எடுக்க வேண்டும் என்பது இன்றைய சீடத்துவத்தினுடைய சாட்சியின் மைய செய்தியாக நான் வைக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற திருச்சபை சீடத்துவத்தினுடைய சாட்சியாக மாற வேண்டுமானால் திருச்சபை மலை பிரசங்கத்தையும் சிலுவை போதனையையும் புறம் தள்ளிவிட்டு மோட்ச வாழ்வை எதிர்நோக்கி வாழ்கின்ற நிலை மாற வேண்டும் என்று இந்த பாஸ்டோரல் பிப்ளிக்கல் அப்ளிகேஷனில் பேசுகிற தியாலஜியன்ஸ் பேசுகிறாங்க. திருச்சபை மலை பிரசங்கத்தையும் சிலுவை போதனையும் புறம் தள்ளிவிட்டு ஒரு மோட்ச வாழ்வை நோக்கிய பயணத்திலே குறியாக இருப்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படியானா மலை பிரசங்கத்தையும் சிலுவை போதனையும் சீடத்துவத்திற்கான பேஸாக எடுக்க வேண்டும் என்பது இறையரசை கட்டி எழுப்ப, இறையரசை அமைக்க, நீதியும் அமைதியும் நல்லிணக்கமும் தழைக்க நற்செய்தியை அறிவிக்கிறதாக, இறையரசை கட்டி எழுப்புகிறதாக திருச்சபை இருக்க வேண்டும் என்றால் திருச்சபை சீடத்துவத்தை அணிந்து கொள்ள வேண்டும். எனவே how Jesus calls us to be his disciples, கடவுளின் அவரின் சீடர்களாக இருக்க இயேசு நம்மை இன்றைக்கு எப்படி அழைக்கிறார்? திருச்சபையில், திருமறையில் திருவருட்சாதனங்கள்,
திருமுழுக்கு, திடப்படுத்தல், திருவிருந்து, திரு அருட்பொழிவு, இதெல்லாம் ஆர்டர் ஆஃப் ஃபெய்த் இன் ஆர்டர். அந்த வகையில் த டிசைபிள்ஷிப் இஸ் ரோட் டு கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்துவத்திற்கான பாதையாக சீடத்துவம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி மீன்ஸ் ஃபாலோயிங் ஜீசஸ் ஆர் கீப்பிங் மெம்பர்ஷிப் as a Christian community. அதை கடந்ததாக இருக்க வேண்டும். எனவே கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம், ஒரு சிறுபான்மையர் பின்பற்றுவது என்ற நிலைமையிலிருந்து கிறிஸ்துவ ஆன்மீகம் இயேசுவை பின்பற்றுகிறதின் மூலம் மட்டுமே, இயேசுவின் சீடர்களாக மாறுகிறதின் மூலமே, டு பி அ டிசைபிள் மேக் டிசைபிள் என்கிறதின் மூலமே இதை உருவாக்க முடியும். எனவே இயேசுவை பின்பற்றுவது என்று இயேசு சொன்னது, உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு தன்னைத்தானே வெறுத்து பற்று அற்றவர்களாக தன் சிலுவையை தானே சுமந்து என்னை பின்பற்றி வருகிறவர்கள் இந்த சமூகத்திற்கான நல்லிணக்கத்தை, நீதியை, அநீதிக்கு எதிரான ஒரு போராளிகளாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இயேசு சிலுவையில் அறையப்பட்டது, மரித்தது யாருக்காக? அதை பின்பற்றின, அவரை பின்பற்றின அல்லது அவர் தெரிந்து கொண்ட 12 அப்போஸ்தலர்களுக்காகவா, 70 சீடர்களுக்காகவா, யூதர்களுக்காகவா, அல்லது இன்று திருமுழுக்கு, திருவிருந்து உறுப்பினர்களாக திருச்சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காகவா? இல்லை, உலகம் முழுமைக்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக அவர் மரித்தார் என்று சொன்னால், இந்த சீடத்துவம் என்பது நாம் இன்றைக்கு புரிந்து அறிந்து செய்வது. எனவே நிறைவாக நான் பல முறை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற என்னுடைய ஆசிரியர், தமிழ்நாடு இறையியல் கல்லூரியுடைய முன்னாள் முதல்வர் ரெவரண்ட் டாக்டர் தியான்சன் கார், அவர் ஒரு பிப்ளிக்கல் கான்டெக்ஸ்டுவல் தியாலஜியன். இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கிறவர். இன்றைக்கி நடக்கிற பிரச்சனை கூட உடனே இன்றைக்கி அதற்கான விஷயங்களை எழுதி பரவலாக அனுப்புகிறவர். அப்போது தியான்சன் கார் சீடத்துவத்திற்கான ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கிற பொழுது, சீடத்துவத்திற்கான அர்ப்பணிப்பு என்பது இறை அரசை தேடும் ஆர்வம், அதை கட்டும் பொறுப்பு என்கிறார். சீடத்துவத்திற்கான அர்ப்பணிப்பு என்பது நாம் சந்திக்கும் துன்பங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதில் கிறிஸ்துவின் சீடத்துவம் இருக்கிறது என்கிறார். கிறிஸ்துவின் சீடத்துவம் என்பது எல்லா உறவுகளிலும், படைப்பு அனைத்திலும் இருக்க வேண்டும் என்கிறார். குடும்பத்தில் சரியாக இருக்கணும், சமூகத்தில் சரியாக இருக்கணும், சமயத்தில் சரியாக இருக்கணும், உறவுகளில் பழுதற்றவர்களாக இருக்கணும், ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தவர்களாக இருக்கணும். இப்படி சீடத்துவத்திற்கான அர்ப்பணிப்பில் இதெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். எனவே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இது எல்லா தியாலஜின்ஸும் சொல்கிறது தான். 1 கொரிந்தியர் 13 அன்பில்லாவிட்டால் ஒன்றுமில்லை, உன்னை போல் பிறனை நேசி என்று இயேசு பிரதானமாக நமக்கு சொல்லியிருக்கிறார் என்பது. மத்தேயு 7 கடைசி பகுதியில் நான் உங்களை அறியேன் என்று ஒரு கூட்டத்தாரை பார்த்து சொல்கிறார். யார் அவங்க? ஐயோ, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, வியாதிகளை குணப்படுத்தினோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்று சொல்கிறவர்களை பார்த்து, அக்கிரம செய்கைக்காரை என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்று ஆண்டவரே அந்த நாளிலே சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இன்ற நாளில் சீடத்துவத்தை குறித்து சிந்திக்கிற பொழுது நாம் ஆழமாய் சிந்திக்க வேண்டும், பாரத்தோடு சிந்திக்க வேண்டும். நம்முடைய திருச்சபையின் ஊழிய பாதையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்கிறதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். எனவே திருச்சபையும் சீடத்துவம் நிறைந்ததாக செயல்பட வேண்டும். அப்படியானால் திருச்சபையில் ஒரு கூட்டு வாழ்வு, ஒரு ஐக்கியம் இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும், ஒரு அமைதி இருக்கணும், ஒரு ஷேரிங் இருக்கணும், ஏழைகளுக்கான கரிசனை இருக்க வேண்டும். அது சீடத்துவத்தின் சாட்சியாக இருக்கிறது, அடிப்படையாக இருக்கும். திருச்சபை ஒரு சிறப்பு சலுகைக்காக அழைக்கப்பட்டது அல்ல. இறையரசை கட்டி எழுப்பவும் ஒரு முன்னணி படை வீரர்களாக இருக்க திருச்சபை நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், எபேசியர் 6:10
முதல் 18 வரை, குறிப்பாக 12வது வசனத்தில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராடு உண்டு, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கட்டாயம் அது இருக்கும். கொலோசியர் 3:16 சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் நினைக்கிற பொழுது நிச்சயமாக இதை நாம் அறிந்தவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே நாம் அனைவருமே இயேசு கிறிஸ்துவினால் சீடராவோம். இயேசுவுக்கு இந்த உலகத்தாரை சீடராக்குவோம். இயேசுவின் காலத்திலும் தொடக்க கால திருச்சபையின் காலத்திலும் சீடராக்குவது சீடத்துவமாவது என்பது இயேசு கிறிஸ்துவை மேசையா என்று அச்சமின்றி அறிக்கை செய்வது. அதை இன்றும் நாம் செய்ய வேண்டும். சுயநலம் வெறுத்து பிறநலம் பொதுநலம் நாடுதல் என்பது அன்று ஆதி திருச்சபையில் இருந்தது. அதை இன்று நாம் செய்ய வேண்டும். அநீதியை எதிர்த்து நீதிக்காக குரல் எழுப்பி அதற்காக துன்புற ஆயத்தமாக இருந்தது குறிப்பாக 2ஆம் நூற்றாண்டில். இன்றைக்கு நாம் அதை செய்ய வேண்டும். எனவே தன்னை வெறுத்து தன் சிலுவை சுமந்து என்னை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு சொல்லியிருப்பது இன்று நமக்கானது. நான் ஒரு விஷயத்தில் நாம் இதை பின்பற்றுகிறோம் என்று அவங்க சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு புது கவிதை தான். ஒரு விஷயத்தில் இந்த தேசம் காந்தியை அப்படியே பின்பற்றுகிறது அப்படின்னு சொல்லும்போது அரைகுறையாகத்தான் உடுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, காந்தி சேரிகளை அதிகமாக நேசித்தார் என்பதனால் காந்தியை நேசித்தவர்கள் இந்த தேசத்தையே சேரியாக மாற்றிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த திருச்சபையிலும் ஒரு சின்ன குறை இருக்கிறது. அது என்னன்னா, கிறிஸ்துவே அரசர் என்கிற நம்பிக்கையை மட்டும் திருச்சபை கைவிடவில்லை. அவர் தான் கிங்கு அப்படிங்கிறத திருச்சபை கைவிடவில்லை. திருச்சபை தலைவர்கள் அவருடைய பிரதிநிதிகளாக இன்றைக்கு திருச்சபையை ஆளுகிறார்கள். அது சட்டம், அதிகாரம், நிறுவனம், நிர்வாகம் இது முக்கியமான அம்சங்களாக மாறிவிட்டதுனால சுவிசேஷ பணியும் தொண்டு ஊழியமும் குறைந்து விட்டது. இயேசு ஊழியம் கொள்ள அல்ல, ஊழியம் செய்யவே என்று இயேசு சீடத்துவத்தை குறித்து நமக்கு உணர்த்துகிறார். எனவே இன்றைக்கு சர்ச் லீடர்ஷிப் must be model leadership for a radical leadership as a discipleship of Christ or disciple of Christ. கிறிஸ்துவ தலைமைத்துவம் என்பது உலகத்தில் இருக்கிற தலைமைத்துவத்துக்கெல்லாம் புரட்சிகரமான தலைமைத்துவமாக இருக்க வேண்டும் என்றால் சீடத்துவத்தை பின்பற்றுகிற தலைமைத்துவம்தான் திருச்சபையின் தலைமைத்துவமாக, சீடத்துவத்தின் தலைமைத்துவமாக இருக்கும். அதை நாம் மனதிலே ஏந்தி தனிப்பட்ட மனிதர் சீடராவது எளிது, திருச்சபை என்கிற குடும்பம் சீடராவது அரிது அல்ல. சீடராக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினால் சீடராவோம், விசுவாசத்தை முன்னடப்போம் என்று அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய செய்தியை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரித்து உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள தேவனாகிய பிதாவாகிய தேவனுடைய வலது பார்த்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுசபையும் பரிசுத்தவான்களை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் இணைந்து கிறிஸ்துவ கீர்த்தனையில் 229வது கீர்த்தனை, வீராதி வீரரேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள், இயேசுவின் சேனை நாங்கள் என்கிறதை நாம் சீடத்துவத்தை மனதிலே வைத்து உணர்ந்து சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை கடவுளுக்கென்று உண்டி இருந்தால் உண்டியில் படைப்போம், இல்லை என்றால் ஒரு உரையில் படைத்து ஆலயத்துக்கு வரும்பொழுது இங்கே கொண்டு வந்து படைப்போம்.
திருச்சபைக்கான அறிவிப்புகள். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நமது ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் பேரிலே அனைவரையும் வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களுக்கு எல்லா அருளையும் ஆற்றலையும் வழங்குவாராக. ஒரு திருமண அறிவிப்பு. ஏற்கனவே நான் அறிவித்திருக்கிறபடி நம்முடைய அரசு சொல்லுகிற விதிமுறைகளை பயன்படுத்தி நம்முடைய திருமணத்தை நாம் நடத்தி கொள்ள வேண்டும். 20 பேருக்கு மேலாக ஆலயத்திற்குள்ளே வரக்கூடாது. அந்த 20 பேருடைய டீட்டெயில்ஸையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டில் கொடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே ஒரு திருமண அறிவிப்பை நாம் நோட்டீஸ் போர்டில் போட்டுறோம். நம்முடைய திருச்சபைகளுடைய குடும்பங்களின் நலன் கருதி ஒரு ஓலையை பொதுவாக நாம் வாசிக்கிறோம். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் ராட்சப்பர் நினைவாலய திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் சுரேந்தர் அவருடைய மகள் மிஸ் சுஜா சத்யா தரிசினி அவர்களுக்கும், தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் ராட்சப்பர் நினைவாலய திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் மைக்கேல் ராஜ் அவர்களுடைய மகன் மிஸ்டர் அகஸ்டின் அமல்ராஜ் என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இணையக்கூடாத நியாயமான தடை உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை சபை போதகருக்கு எழுத்து மூலம் கொடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு உரிய திருமண அறிக்கை. 21ஆம் தேதி ஒரு அறிக்கை, 28ஆம் தேதி ஒரு அறிக்கை, 5ஆம் தேதி ஒரு அறிக்கை. இந்த திருமணத்தில் இணைகிற குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக யாவரும் ஜெபிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிறு 5ஆம் தேதி மாதத்தினுடைய முதல் ஞாயிறு என்பதனால் நாம் நம்முடைய வழிபாட்டை திருவிருந்து வழிபாடாக நடத்துவோம். ஆனால் இல்லங்களிலே நீங்கள் அப்போஸ்தல திருச்சபையை மனதிலே வைத்து வீடுகளிலே கூடி அனுதினமும் விசுவாசிகள் அப்பம் பிற்கிறதிலே ஈடுபட்டார்கள் என்பதை மனதிலே வைத்து இந்த ஆராதனைக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய காலை உணவு அது எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி அதை உங்களுடைய இல்லத்தில் இருக்கிற மூப்பர், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லது குழந்தைகள் கூட அதை எடுத்து பகிர்ந்து கொடுக்கலாம். அது உங்களுடைய இல்லத்தில் இருக்கிற உங்களுக்கான சுதந்திரம். இவர் தான் செய்யணும், இவர் செய்யக்கூடாது என்பதல்ல. எனவே இது அப்பம் பிற்குதல். எனவே அந்த காலை உணவு எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து பகிர்ந்து ஒருவரை ஒருவர் வாழ்த்தி மகிழ்ந்து இந்த வழிபாட்டை நிறைவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் தொடர்ந்து திருவிருந்துக்கான ஆராதனை எப்படி நடத்துவது, அதை எப்படி அனுசரிப்பது என்கிறதிலே நாங்கள் இன்னும் பேராயமாகவும் திருச்சபை தலைவர்களாகவும் அதை குறித்து அரசாங்கத்தோடு பேச்சு கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையில் வாய்க்கும் என்று காத்திருக்கவும், அதுவரைக்கும் அப்போஸ்தல திருச்சபையினுடைய அந்த அனுசரிப்பில் அப்பம் பிற்கிறதிலே நீங்கள் பங்கு பெற கேட்டுக்கொள்கிறேன். இந்த அப்பம் பிற்கிறதில் இருக்கிற திருமறை திருச்சபையினுடைய வரலாற்று பின்னணியை நான் அடுத்த ஞாயிறு அருளுரையில் சுருக்கமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். காலை 6 மணி முதல் இரவு 12 வரை தொடர்ந்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அது ஒன்று தான் இன்றைக்கு நம் கையில் இருக்கிற ஆயுதம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதில் கொஞ்சம் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். எனக்கே ராத்திரி 12 மணிக்கு ஜெபித்து தான் படுக்கணும் அப்படின் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் எங்களுடைய திருச்சபையார் 6 மணியிலிருந்து 12 மணி வரை ஜெபிக்கிறாங்களே, அவங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்கிறதில் ஜெபிக்கிறோம். எனவே நீங்கள் ஜெப குறிப்புகள் பல இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய உலக அளவில் இருக்கிற பிரச்சனையை மனதில் வைத்து ஜெபியுங்கள். இது போக இப்பொழுது நமக்கு எல்லை ஓரத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளில் சமாதானம் ஏற்பட வேண்டும். அது நேபாளாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், இது
சமீபத்தில் நடந்த சைனாவாக இருக்கட்டும், இதில் சமாதானம் எந்த காரணத்தை கொண்டும் இன்னொரு போர் வந்துவிடக்கூடாது என்பதிலே நாம் பொறுப்பாக ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது, சென்னையில் அதிகமாக இருக்கிறது, வேலூரிலும் அதிகமாக நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் அதற்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக மருத்துவமனையில் பணி செய்கிறவர்கள், மருத்துவர்கள், தாதியர்கள், இவர்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிகிறோம். அவர்கள் சுகத்திற்காக, அவர்கள் பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வேலூர் பேராயத்தில் நம்முடைய ஒருவேளை சிஎம்சி மருத்துவமனை, ராணிப்பேட்டை மருத்துவமனை, அரசு அடுக்கும்பறை மருத்துவமனை, இந்த மாதிரி இருக்கிற மருத்துவமனைகளில் பணி செய்கிறவர்கள், அதில் சிகிச்சை பெறுகிறவர்கள், சிகிச்சைக்காக தங்களுடைய உறவினர்களை வைத்து அங்கலாய்ப்பில் இருக்கிற குடும்பத்தார், இவர்களுக்காக கடவுள் எல்லா பாதுகாப்பையும் அருள வேண்டும் என்று ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஒரு மகிழ்ச்சியான விஷயம், நம்முடைய ஸ்கடர் நினைவு மருத்துவமனை ராணிப்பேட்டை சமீபத்தில் அது ஒரு தேசிய அளவிலான மருத்துவமனையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. NABH NABL அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. நம்முடைய இந்தியாவில் இருக்கிற மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸில் NABH NABL வாங்கின இந்த தேசிய அளவிலான மருத்துவமனைக்கான தரம் அங்கீகாரம் பெற்றிருக்கிற ஒரு மருத்துவமனையாக நம்முடைய மருத்துவமனை இருப்பது நமக்கு மகிழ்ச்சி. அந்த மருத்துவமனை இதற்காக உழைத்த அந்த மருத்துவ குழுவுக்காக நாம் பாராட்டுகிறோம். குறிப்பாக டாக்டர் அன்பு சுரேஷ் மருத்துவ கண்காணிப்பாளர், நம்முடைய பேராயர், மற்ற தலைவர்கள் எல்லாரையும் கூட இது தொடர்பாக நாம் வாழ்த்துகிறோம். குறிப்பாக இந்த மரண அறிவிப்பு திருமதி சம்பூர்ணம் அவர்கள், நம்முடைய திருமதி எலிசபெத் PC மெம்பர் அவர்களுடைய தாயார், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அந்த குடும்பத்துக்கு ஆறுதலுக்காக ஜெபிக்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான பாரத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய ராட்சப நினைவாலய வழிபாட்டை நாம் தொலைக்காட்சி மூலம் ஒளிபரப்பு செய்கிறோம். நீங்கள் ஒரு 3 டிவியில் அது வருகிறது. ஆங்காங்கே வாய்ப்பு இருக்கிற டிவியில் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பது நான் அறிந்து மகிழ்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த பதிவு அதை டெக்னிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணி ஒளிபரப்பு செய்வதற்கு சராசரியாக ஒரு 35,000 ரூபாய் தேவைப்படுகிறது. ஆனால் நம்முடைய திருச்சபை தலைவர்கள் அந்த டெக்னிக்கல் ஒர்க்கெல்லாம் அவங்களே செய்து வாரத்துக்கு 10,000 ரூபாய் கட்டாயம் இதற்கு செலவாகிறது. என்னுடைய அப்பீல் டு த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி என்ன அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு குடும்பம் இதை ஸ்பான்சர் செய்தால், ஒரே 10,000 ரூபாய் ஸ்பான்சர் செய்தால் இந்த நேரத்தில் அது ரொம்ப உதவியாக இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாக இருக்கிற அன்பின் கடவுளே, இந்த அருமையான வழிபாட்டு நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் ஆலயத்திலே நாங்கள் சேர்ந்து வழிபட முடியாத சூழல் எங்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுமைக்கும் பொதுவானதாக, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா சமயத்தாருக்கும் பொதுவானதாக, முழு மனித சமூகமே உலகம் எப்பொழுதும் சந்திக்காத ஒரு சவாலை சந்தித்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து உலகம் மீண்டு வர வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். சில நாடுகளில் அதற்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வருகிறது. ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாய் மருத்துவமனை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், அரசு பாதுகாப்பு பணியில் இருக்கிறவர்கள், மத்திய மாநில மாவட்ட நிர்வாகங்கள் எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களுடைய
திருச்சபை குடும்பங்கள் எல்லாவற்றையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்காகவும் குறிப்பாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் உம்முடைய ஆலோசனைகளினாலே ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பையும் பலத்தையும் சுகத்தையும் ஜீவனையும் தந்து காத்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒருவருக்கே எப்பொழுதும் துதியும் மகிமை உண்டாக வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிறைவாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.